இது ஆலயம் 90 கோவையின் அடையாளம். ஆலயம் 90 இது கோவையின் அடையாளம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நீங்கள் நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட சயின்டிஃபிக் அட்வைசராக இருந்திருக்கீங்க. ஸோ அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது நான் அப்துல் கலாமுடைய ஆராய்ச்சி மாணவன். அவர்கிட்ட தான் பிஹெச்டி பண்ணேன். கடைசி பிஹெச்டி ஸ்டூடெண்ட் நான். அவர் மூலமாக தான் எனக்கு கைடு, அவர் ரிசர்ச் கைடு. அவரை நான் சந்திக்கணும்னு நினச்சது 1980 எங்கள் ஊரில் தினத்தந்தி பேப்பர் படிக்கும் போதும் SLV-3 ராக்கெட் விண்ணை நோக்கி பாய்ந்தது என்று கேள்விப்பட்டேன். அப்போ நான் அதை ரோஹிணி செயற்கைக்கோளை நிலைநிறுத்தியது அப்துல் கலாம் சாதனைன்னு போட்டிருந்தது. யார் அந்த அப்துல் கலாம்னு தேடினேன். எங்கள் ஊருக்கார், பக்கத்து ஊருக்கார், ராமேஸ்வரம். அப்போ அவரால் சயின்டிஸ்ட் ஆக முடியும்னா நம்மளும் அப்துல் கலாம் மாதிரி சயின்டிஸ்ட் ஆகணும், ஒரு நாளாவது அப்துல் கலாமை சந்திக்கணும்னு நினச்சேன். அது 15 வருடம் கழித்து அந்த கனவு நனவாச்சு. 15 இயர்ஸ் கழிச்சு. அது ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, அதாவது போர் விமானம் LCA தேஜஸ் என்ற போர் விமானத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தேஜஸ் என்ற விமானத்தை தயாரிக்கக்கூடிய ஆர்கனைசேஷனில் நான் சயின்டிஸ்டாக ஜாயின் பண்ணேன். அப்போ எனக்கு அவர் தான் டைரக்டர் ஜெனரல். எனக்கு தெரியாது, ஜாயின் பண்ண பிறகு தான் எனக்கு தெரியும். அப்போ ஒரு 1980 நான் கண்ட கனவு, எனக்குள்ளே தோன்றிய அந்த விதை, அப்துல் கலாமை பார்க்கணும், அப்துல் கலாம் மாதிரி நம்மளும் சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினச்சது 15 ஆண்டுகள் கழித்து அது நனவாச்சு. அப்படி தான் நான் அவரை போய் சந்தித்தேன். அதுக்கப்புறம் ஒரு 20 ஆண்டு காலம் அவரோடு தொடர்ந்து பயணப்படக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவர் பிரசிடெண்ட் ஆன உடனே டைரக்டர் டெக்னாலஜி இன்டர்ஃபேஸாக ராஷ்டிரபதி பவனில் நான் பணியாற்றினேன். அவர் கூப்பிட்டுக்கிட்டார் என்னைய. அப்புறம் தொடர்ந்து அவர் மறைவு வரை அவரோடு இருந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அவர் தான் எனக்கு ரிசர்ச் ஆராய்ச்சியினுடைய கைடாக இருந்தார், பிஹெச்டி. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம். அது ஒரு கிடைக்காத ஒரு பாக்கியம், யாரும் கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. சார், நம்ம அப்துல் கலாம் ஐயா கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்னென்ன சார்? பல்வேறு விஷயங்களை கற்றுக்கிட்டேன். 20 ஆண்டு காலம் அவரோட பயணிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அவரோட கற்றுக்கிட்டது ஐ கேன் டூ இட் இன் ஸ்பிரிட், என்னால் முடியும் என்ற நம்பிக்கை. அவர் ஒரு விஷயத்தை நம்மகிட்ட சொல்கிறாரு அப்படின்னா அது நம்மளால் முடியாது, அது நம்மளுக்கு தெரியாத விஷயமா இருக்கும். ஆனால் அவர் ஹி வில் புட் யூ இன் எ ஹையர் லேடர் ஆஃப் திங்கிங். அதாவது நம்ம திங்க் பண்ணக்கூடிய ஒரு மிகுந்த ஒரு உயரமான இடத்துக்கு கொண்டு போய் நம்மளை சேர்த்துருவார். அதை திங்க் பண்ணி ஒர்க் பண்ணி அவர் அதை கண்டுபிடிச்சி அதை அடைவதற்கான வழிமுறையை அவர் சொல்லிக் கொடுப்பார். அப்போ என்ன அப்படின்னா, அவர் எதிர்பார்ப்பதை கொடுப்பதற்கு இந்த விஷயத்தை பண்ணணும், இதை செய்யணும், இந்த காரியத்தை முடிக்கணும், இந்த வேலையை பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு தெரியாமல் இருந்தால் கூட கற்றுக்கிட்டு செய்யக்கூடிய நாலேஜை அவர் கொடுப்பார், எம்பவர் பண்ணுவார். அந்த நாலேஜ் மூலமாக டிஸ்கவர் டிஸ்கவர் டிஸ்கவர், அவர் சொல்கிறது என்ன, டிஸ்கவர் டிஸ்கவர் டிஸ்கவர். ஓகே, தேடு தேடு தேடு. ஓகே, தேடினால் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த வகையான ஒரு ஈஸ் அ இன்ஸ்பிரேஷனல் லீடர். அப்போ அந்த இன்ஸ்பிரேஷன் நம்மளுக்கு கொடுப்பாரு. அது நம்மளுக்கு முடியாததையும் சாதிக்க வைக்கக்கூடிய வல்லமையை அது கொடுக்கும். அதுதான் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். சார், நீங்கள் நம்ம அப்துல் கலாம் ஐயா கூட நிறைய ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. அவருக்கு பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம்னு இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள் சார். அவருக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா அந்த நாட்டினுடைய வளர்ச்சி தான் அவருக்கு பிடிச்ச விஷயம். எப்போ பார்த்தாலும் நாட்டினுடைய மக்களையும், இளைஞர்களையும், மாணவர்களையும், மாணவிகளையும் இந்த நாட்டை வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்வதில் அவர்களை எப்படி தயார்படுத்துவது, அவர்களை எப்படி உருவாக்குவது என்ற சிந்தனை தான் அவருக்கு எப்பயுமே இருக்கும். ஒரு 2020 இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாறும், அறிவில் சிறந்த வல்லரசு இந்தியாவாக மாறும் என்ற இலக்கை கொடுத்தவர் அப்துல் கலாம். அந்த மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வை திட்டத்தை கொடுத்தவர். ஏன் 2020 செலக்ட் பண்ணார் அப்படின்னு கேட்டேன் நான். 98 20 ஆண்டு காலம் இருந்தால் ஒரு தொலைநோக்கு பார்வையை செயல்படுத்துவதற்கு ஒரு 20 ஆண்டு காலமாவது கடுமையாக உழைத்தால்தான் ஒட்டுமொத்த நாடும் உழைக்க வேண்டும். பாராளுமன்றம் மட்டுமல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டுமல்ல, எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மினிஸ்டர்ஸு, பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர்ஸ் அவங்க மட்டும் உழைச்சா போதாது. அதிகாரிகள் உழைக்கணும், விவசாயிகள் உழைக்கணும், தொழிலாளர்கள் உழைக்கணும்,
இப்படி அனைத்து இண்டஸ்ட்ரீஸ் உழைக்கணும். இப்போ அனைத்து தரப்பினரும் இணைந்து உழைத்தால்தான் அந்த 20 ஆண்டு காலத்தில் இந்தியாவை ஒரு அறிவில் சிறந்த வல்லரசு நாடாக மாற்ற முடியும் என்று கனவை கொண்டவர் அவர் சொன்னார் ஒரு நாள், 20-20 அப்படின்னா 20 வயது ஆண்மகனும் 20 வயது இளம் பெண்ணும் இணைந்து ஒரு நாள் இந்த இந்த கனவை நனவாக்குவார்கள் என்று சொன்னார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இந்த 20-20 என்ற இலக்கு இளமையான இலக்கு. இந்த இலக்கு முடிந்து போன இலக்கல்ல, இது தொடரக்கூடிய இலக்கு. கண்டிப்பாக ஒரு நாள் இன்றைய தலைவர்கள் அந்த இலக்கை தவறவிட்டாலும் இளைஞர்கள் ஒரு நாள் இதை சாதித்து காண்பிப்பார்கள் என்ற நம்பிக்கை அப்துல் கலாமுக்கு இருந்தது. கண்டிப்பாக அதை நோக்கி இளைஞர்கள் இந்த சித்தாந்தத்தை, இந்த கருத்தை, இந்த லட்சியத்தை விதைத்தால் போதும், இளைஞர்களால் சாதிக்க முடியும். ஓகே சார், இப்போ விவேக் சார் கூடயும் நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. அவரை பற்றின அனுபவம் ஏதாவது சொல்லுங்கள் சார். விவேக்குடைய படங்கள் நான் பார்த்துருக்கேன். பார்க்கும்போது அவர் அடிக்கடி கலாம் சாரை பற்றி படங்களில் சொல்லுவார். நான் அப்துல் கலாம் படம் பார்க்க மாட்டார். நான் அவர் சொன்ன படங்களை விவேக் இந்த மாதிரி ஒரு காமெடி நடிகர் இருக்கார், இவர் உங்களை பற்றி பேசியிருக்காருன்னு சொல்லுவேன். அப்படி என்ன பேசியிருக்காருன்னு கேட்பார். அப்போ நாங்கள் அவருடைய சொன்ன ஜோக்கெல்லாம் சொல்லி சிரிப்பது உண்டு. ஒரு நாள் பேட்டி எடுக்கணுன்றதுக்காக வந்தார். அது பத்மஸ்ரீ பட்டம் வாங்கிட்டு அப்துல் கலாம்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்தார். அப்புறம் பேட்டி எடுப்பதற்காக வந்தார். அந்த ஒட்டுமா அப்துல் கலாமை பற்றி பேட்டி, அந்த பேட்டியெல்லாம் உட்காந்து ஃபைனலைஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம். அப்புறம் ஒரு முறை நாங்கள் சென்னை வரும்பொழுது அப்துல் கலாமை சந்திப்பதற்கு விவேக் வந்திருந்தார் ராஜ்பவனுக்கு. அப்பொழுது அப்துல் கலாம் என்ன சொன்னார் அப்படின்னா, அப்துல் கலாம் என்றைக்குமே நடிகர்களுக்கு மாஸ் ஃபாலோயிங்ஸ் இருக்கும். நடிகர்களுக்கு, எல்லா நடிகர்களுக்கும், சினிமா நடிகர்களுக்கும் அவர்களை சார்ந்த ரசிகர்கள் இருப்பாங்க. அவருக்கு அப்துல் கலாம் என்ன சொல்வார் அப்படின்னா, நடிகர்கள் தங்கள் ரசிகர்களை ஒரு சமூக வயப்படுத்தணும், சமூக மேம்பாட்டுக்கு அதை பயன்படுத்தணும், சமூக மறுமலர்ச்சிக்கு அவர்களை பயன்படுத்தணும், நற்பணிக்கு அவர்களை பயன்படுத்தணும்னு எண்ணம் கொண்டவர். உடனே அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, விவேக்கை பார்த்து, இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய படங்களில் மரம் நடுதனுடைய இம்பார்ட்டன்ஸை வலியுறுத்தி உங்கள் காட்சி அமைப்புகள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். கண்டிப்பாக செய்கிறீங்கய்யா, நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர். அப்புறம் இது எப்படி இங்கே நான் பண்ணுறது, இது சொன்னால் போதுமாங்கய்யா அப்படின்னு. நீங்கள் சொன்னால் லட்சக்கணக்கான பேர் பண்ணுவாங்கள்ல, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாரு. அப்புறம் அவர் விவேக் என்கிட்ட கேட்டார், என்ன எப்படி இதை செய்கிறது அப்படின்னு கேட்கும்போது தான் நான் தான் பசுமை கலாம்னு ஒரு பேர் வச்சு அதுக்கு ஒரு இயக்கமாக உருவாக்கி அதை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி நான் தான் ஐடியா கொடுத்தேன். அப்புறம் என் பேரெலாம் வைக்க வேணாம்னு சொன்னார் கலாம் சார். அப்புறம் அவர்கிட்ட சொல்லி உங்கள் பேர் வச்சா அதை வச்சு விவேக்கு போனால் தான் அது மக்கள் மத்தியில், மாணவர்கள் மத்தியில் போய் சேரும் என்று சொல்லி பெர்மிஷன் வாங்கி நான் தான் தொடங்கி வச்சேன். அதை சென்னையில் பசுமை கலாம் திட்டத்தை தொடங்கி வச்சு தான் நான் தான் தொடங்கி வச்சேன். 10 லட்சம் மரக்கன்றுகள் நட்டு கடலூரில் ஒரு மிகப்பெரிய விழா நடந்தது. அந்த விழாவில் அப்துல் கலாம் அவர்கள் கலந்து கொண்டு பசுமை கலாம் திட்டத்தை பாராட்டினார். விவேக்கை பாராட்டி நானும் அதில் பேசியிருக்கேன். ஸோ இது தொடர்ந்தது. அது அவர் மறைவுக்கு போது 34 லட்சம் மரங்கள் அவர் போய் நட்டு சாதனை படைத்திருக்கிறார் விவேக் அவர்கள். அவர் இழப்பு உண்மையிலேயே நம்ம எதிர்பாராத இழப்பு. அது அவர் இருந்திருந்தால் இந்த பணி தொடர்ந்திருக்கும். எனவே அவரது பணியை நம்ம போராடங்கள், வரைடங்கள் எல்லாத்தையுமே அது பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்துல் கலாம் அவர்கள் பிரியாவரன் அம்பாசிடர்னு அவருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பதவியை கொடுத்தாங்க, அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாவலர் என்று. அவர் மூலமாக 2 கோடி மரங்கள் நட்டிருக்கோம். 2 கோடி மரங்கள் நட்டிருக்கு. ஸோ அதனால் இந்த மரம் நட வேண்டும், நட்டு வளர்த்து பாதுகாக்க வேண்டும் என்ற கருத்தை விதைத்தவர் அப்துல் கலாம். அதை முன்னோக்கி தமிழகத்தில் எடுத்து சென்றவர் விவேக். கண்டிப்பாக இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக இது இந்தியா ஒரு பசுமையான நாடாக மாறுவதற்கு அந்த விதையை விதைத்தவர் அப்துல் கலாம் அவர். இவ்வளோ மரங்கள் நீங்கள் நட்டிருக்கீங்க, இதுக்கான அடித்தளம் நீங்களும் ஒரு காரணமாக இருந்திருக்கீங்க. ரொம்ப நல்ல விஷயம் சார். இப்போ பசுமையான உலகம் அமையணும் அப்படின்னு உங்களுடைய எண்ணமும் ஒன்று இருக்குது. இதுக்காக நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் NSS அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதையும் தாண்டி என்ன ஸ்கீமை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்க? அதாவது ஒவ்வொரு மாணவனும் பள்ளி பருவத்தில் NSS, ஸ்கவுட்டு, NCC
இப்படி பல்வேறு திட்டங்களில் இணைந்து கொண்டு தங்களது சமூகம் சார்ந்த கடமைகளை உணர்வதற்கு இந்த 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 3 ஸ்கீமுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் என்எஸ்எஸ்ல இருந்திருக்கேன். நான் என்எஸ்எஸ்ல இருந்து கண்மாய்களை தூர்வாரி இருக்கோம். அந்த மாதிரிலாம் போய் பண்ணியிருக்கோம். கிராமத்தில் போய் நாங்கள் ஒரு இதை தாண்டி என்ன செய்யணும்னு நீங்கள் கேட்டீங்க. ஒவ்வொரு பள்ளிகளையும் நம்ம ஒன்று கிராமத்தை தத்தெடுத்து சுயசார்பு கொண்ட கிராமமாக மாற்றலாம். அப்துல் கலாம் புறா திட்டம், ஸ்மார்ட் வில்லேஜ் என்ற திட்டமாக கொண்டாடலாம். இன்னொன்று ஒவ்வொரு பள்ளிகள்லேயும் அந்த என்எஸ்எஸ் வாலண்டியர்ஸை வச்சு நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை அமல்படுத்துகிறோம். அதாவது பேர் கலாம் அவர் அப்படின்னு சொல்லி. கலாம் அவர் அப்படின்னா மாணவர்களுக்கு விவசாயத்தை கற்றுக் கொடுத்தல். மாணவர்களுக்கு ஒரு வகுப்பில் ஒரு நாளைக்கு ஒரு கலாம் அவர் அப்படின்னு இருக்கும். கலாம் சொன்ன பொன்மொழிகளை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தல். கலாம் சொன்ன கட்டளைகளை, மாணவர்களுக்கான கட்டளைகள், ஆசிரியர்களுக்கான கட்டளைகள், பெற்றோர்களுக்கான கட்டளைகளை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தல். 3வது விவசாயத்தை, அதாவது மாணவர்களுக்கு பக்கத்திலேயே ஸ்கூல் பக்கத்திலேயே விவசாயம் எப்படி செய்வது, அந்த விவசாயம் ட்ரெடிஷ்னல் விவசாயம் எப்படி பண்ணுவது, மாடர்ன் அக்ரிகல்ச்சர் எப்படி பண்ணுவது என்ற விவசாயத்தை கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு அவராக அதை யூஸ் பண்ணுறது. அடுத்து சுற்றுச்சூழல் மேம்பாடு, அதாவது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் எப்படி பண்ணுறது. அப்புறம் இப்போ இந்த டாய்லெட்டில் யூரின் போகிறாங்க செய்கிறாங்க, இதெல்லாம் எப்படி மெனூராக கொண்டாந்து மாற்றுறது. அப்புறம் குப்பைகள், அதாவது மக்கும் குப்பை, மக்காத குப்பை, பள்ளிக்கூடத்தில் சேரக்கூடிய குப்பைகளை கொண்டு ஒரு இடத்துல வச்சு அதை உரமாக மாற்றுவது எப்படி, இப்படியெல்லாம் அப்புறம் மரங்களை நட்டு பாதுகாத்து வளர்ப்பது எப்படி, இப்போ தீவுகள், அதாவது அடர்த்தியான மரங்களை எப்படி உருவாக்குவது, இப்படி பல்வேறு திட்டங்களை இணைத்து இந்த கலாம் அவரில் சொல்லிக் கொடுக்குறாங்க. சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு மாணவர்களுக்கு விவசாயத்தையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் மழைநீர் சேகரிப்பையும் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை பற்றியும் இத்தனை கான்செப்டை அந்த கலாம் அவர் 1 ஹவரில் சொல்லிக் கொடுக்குறது. இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு அந்த ஸ்கீம் அந்த ஸ்கூலில். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அந்த இதை முன்னெடுத்து பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் மாணவர்களை ஒரு சமூகத்தோட ஒட்டி உறவாடக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அப்துல் கலாம் சார் அவர்கள் வானொலி தான் கேட்டு தான் அவருடைய இளமை காலங்களில் வானொலி மூலமாக தான் செய்திகளை அதிகமாக கற்றுக்கொண்டவர். இது ஆலயம் 90 கோவையின் அடையாளம். ஆலயம் 90 இது கோவையின் அடையாளம்.